முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. பிரீத்தி வினு, உங்களுக்குலாம் போர் அடிக்குதா இல்லையாடி? நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கீங்க. யாரு? நாங்க ஜாலியா இருக்கோமா? ஆமா, நம்ம இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? ஆனா இத்தனை நாள் ஒரு நாளாவது நம்ம ஊர் நினைப்பு உங்களுக்கு வந்துச்சா? ஏன் இனியா நீ கொஞ்சம் அமைதியா இருடி. என்ன வினோ, இங்கே செட்டில் ஆயிலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஏன் இனியா நீ வேற, இந்த வீட்டுக்கு எப்போ வந்தமோ அப்போலேருந்து எனக்கு நம்ம ஊர் நினைப்பா இருக்கு. என்ன பிரீத்தி, உனக்கு கொஞ்சமாவது நம்ம வீட்டோட நினைப்பு இருக்கா இல்ல? சும்மா இரு இனியா, எனக்கு இருக்க மன வருத்தம் எனக்கு தான் தெரியும். ஓ, அப்ப நீங்களும் நம்ம ஊரை மிஸ் பண்றீங்களாடி? நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டி. இங்க வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது இனியா. சேம் ப்ராப்ளம் டி. எப்ப அரேந்து மாமா கல்யாணம் முடிஞ்சதோ அப்போல இருந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன் வாசலுக்கு போனா கூட யார்கிட்டயாவது பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. அதான் இனியா, இதே நம்ம வீடா இருந்துச்சுன்னு ஏன் எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. எப்போதுமே வாசல்லயே விளையாண்டுட்டு இருப்போம். ஆனா இங்க பாரு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு கார்டனுக்கு போனா கூட யார்கிட்டயாவது பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. எனக்குலாம் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு பிரீத்தி. இதே நம்ம வீட்டுல இருந்திருந்தோம்னா இந்நேரத்துக்கு என்னென்ன பண்ணிட்டு இருந்திருப்போம். இந்நேரத்துக்குலாம் நான் வயல்ல இருந்திருப்பேன்டி. பூ மாதிரி நானும் மாங்காய் அடிச்சு சாப்பிட்டுட்டு ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்போம். ஆமா வினோ, அங்க இருந்தப்ப எவ்வளவு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். விளையாடுறது மட்டுமா மிஸ் ஆகுது? இந்த மாதிரி சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம ஆத்துல தான் போய் குளிச்சுட்டு வருவோம். உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காடி? ஏன் பிரீத்தி நீ வேற, அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? ஆமா பிரீத்தி, அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு ஈரத்தோடய வந்து சுப்பமாமா கடையில டீ குடிப்போமே, அப்பா அமிர்தம் டீ. அதுவும் சும்மா இல்லடி, ஒரு டீ வாங்கி 2 மணி நேரம் குடிச்சிட்டு இருப்போம். ஆனா அது இங்க பாரு, ஒரு டீ குடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான். செம்ம போர்டிங்க. சரி, நம்ம ஊருக்கு தான் போக முடியல, அட்லாஸ்ட் ஆபீஸ்க்கு போலான்னு பார்த்தாலும் ஆபீஸும் லீவு. ஆமா இனியா, நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், பேசாம ஆபீஸ் போனா கூட ஜாலியா இருக்கும். இனியா, இதெல்லாம் விட நம்ம அம்மாவை நோட் பண்ணியா? எப்போதுமே நம்ம கிட்ட தானே நம்ம அம்மா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு 2 டேஸா அம்மாவுக்கு நம்மள இங்கதான் இருக்கோங்கிற நினைப்பு இருக்கா இல்லையாங்கிற டவுட்டே எனக்கு வந்துருச்சுடி. ஆமா வினோ, நான் கூட நோட் பண்ணேன், அம்மாவும் எல்லாரும் கூட சகஜமா பேச ஆரம்பிச்சதுல இருந்து நம்மள மறந்துட்டாங்க. இனியா, நான்லாம் இன்னும் 2 நாள் மட்டும் இந்த வீட்லயே அடைஞ்சு கிடந்தேன்னு கண்டிப்பா எக்ஸ்பயர் ஆயிடுவேன். ஏன் பிரீத்தி நீ வேற, எனக்கும் உன்னோட நிலைமை தான். இங்க பாருங்க, நான்லாம் இன்னும் ஒரு நாள் தான் பாப்பேன். அதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு கண்டிப்பா நான் ஓடி போயிருவேன். என்ன வினோ, ஓடி போறியா? என்ன வினோமா, சத்தத்தை காணும். அது 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 வந்து மாமா. என்னடா என்னாச்சு? இல்ல மாமா, அது அது வந்து இனியாவுக்கு தான் ரொம்ப போர் அடிக்குதான். என்ன நீ போர் அடிக்குதா? இனியா அது வந்து ஏன்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு நேரம் வரைக்கும் உனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா, அது என்னடி ஆளை பார்த்த உடனே என்னை மாட்டி விடுறீங்க? இல்லையா, அகில் மாமா உன்னோட ஆள் தானே. சோ சோ அதான் உனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னா எப்படி வெளில கூட்டு போவார்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். நல்ல மலுப்புற வினோ. இனியா சொல்லுங்க சார். என்னம்மா, வீட்ல இருக்கிறது போர் அடிக்குதா என்ன? இல்ல சார், அது வந்து பரவாயில்ல இனியா, எது வந்தாலும் சொல்லுங்க. ஆமா இனியா, உங்க 3 பேர் மூஞ்சி பார்த்தாலே நல்லாவே தெரியுது. அது வந்து சார், பிராங்கா சொல்லணும்னா சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது சார். இவ்வளவுதானா? எது இவ்வளவுதானவா? ஆமா சார், நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? நான் சீரியஸாவே சொல்றேன், ரொம்ப போர் அடிக்குது. சரிம்மா, எங்க போலாம்? அகில் சார், நீங்க சீரியஸாவே கேக்குறீங்களா? ஆமாடாமா, நான் சீரியஸா தான் கேக்குறேன், எங்க போலாம்? அப்பா அகில் சார், நாங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீங்க எங்க கூட்டு போனாலும் நாங்க வருவோம். ஆமா அகில் மாமா, 2 நாளா இந்த வீட்டையே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நீங்களா பார்த்து எங்க கூட்டு போனாலும் எங்களுக்கு ஓகே தான். சரி ஓகே, பார்க் போலாமா? மாமா, பார்க்கோ பீச்சோ கோயிலுக்கோ எங்கேயோ கூட்டு போங்க, ஆனா கூட்டு போங்க. என்ன வினோமா, நீ பேசுறத பார்த்தா ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்ப போலயே. ஐயோ பிரசாந்த் மாமா, இப்ப நான் இருக்க நிலைமைக்கு பார்க் இல்ல, இந்த வீட்ல இருந்து தாண்டி ஸ்ட்ரீட்டுக்கு போனா கூட சந்தோஷம் தான். என்ன வினோமா, நீ பேசுறத பார்த்தா இந்த வீடு உனக்கு ஜெயில் மாதிரி இருந்திருக்கும் போலயே. ஐயோ மாமா, ஜெயில் மாதிரிலாம் இல்ல, இது ஜெயில் தான். எது ஜெயிலா? ஆமா, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, எங்களை எங்கேயாவது தனியா விடுறீங்களா? ஏன் இந்த வாசல்ல இருக்க கார்டனுக்கு கூட தனியா விட மாட்டீங்க, சொல்ல போனா வெளியிலேயே விட மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் உங்க மூஞ்சியை தான் பாத்துட்டு இருக்கோம் நாங்க. எது? ஆமா, நான் கரெக்டா தானே சொல்றேன், எத்தனை நாளைக்கு உங்க மூஞ்சியை பாத்துட்டு இருக்காது? ஏண்டி, உனக்கு எங்க மூஞ்சி பாக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? அப்படி கஷ்டமா இருக்குலாம் சொல்ல முடியாது சார், ஆனா ஒரே மூஞ்சியை எத்தனை நாளைக்கு பாத்துட்டு இருக்காது? என்னடா கார்த்திக், வினோ ஒரே மூஞ்சி பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறா? ஆமாண்டா, அவ ஏன் பேச மாட்டா? அவ இது மட்டும் இல்ல, இன்னமும் பேசுவா. என்ன வினோமா, கார்த்திக் மூஞ்சி பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுச்சு போலயே. ஐயோ, அது அப்படிலாம் இல்ல மாமா. ஏண்டி, இவ்வளவு நேரம் வரைக்கும் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அப்படி இல்லன்னு வேற சொல்றியா? இல்ல இல்ல கார்த்திக் சார், நான் இப்படி மீன் பண்ணல. ஓ மேடம், அப்ப இப்படி மீன் பண்ணல, வேற எப்படி மீன் பண்ணீங்க? அது 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 வந்து நான் மீன் பண்ணது எப்படின்னா சார், வெளியில போன அந்த பேர்ட் சவுண்ட், அப்புறம் அந்த வண்டி சவுண்ட் இதெல்லாம் கேட்கும்ல, அந்த அந்த மாதிரி தான் சொன்னேன். நிறைய பீப்புள்ஸ் பார்க்கலாம், இங்க நான் நம்மள மட்டும் நம்ம மூஞ்சி மட்டும் பாக்குற மாதிரி ஃபீல் ஆனிச்சு, அது மாதிரி தான் சொன்னேன். நான் உங்களை மீன் பண்ணவே இல்ல சார். பரவாயில்லடா கார்த்திக், வினோ நல்லாவே சமாளிக்கிறடா. அதான் பேசறலாம் நல்லாவே பேசிட்டு நல்லா சமாளிக்கிற. கார்த்திக் சார். என்னடா இன்னும் கார்த்திக் சார் நீ இழுக்காம இருந்தாலே நினைச்சிட்டு இருந்தேன். இதோ வந்துருச்சுல, இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. ரொம்ப தான். அடியை பார்த்து மூக்கு சுழிச்சுக்க போகுது. ஒரு வேலை சுழிச்சுக்கிட்டா கூட நானே சுழுக்க எடுத்துப்பேன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னா. ஓ அப்படியா, இப்ப வெளியில போகணுமா இப்படி? கார்த்திக் சார். வினோமா, நீ கவலைப்படாத, அவங்க இருக்கான், நான் உன்னை கூட்டு போறேன்.
என்ன பிரசாந்த் மாமா கூட்டு போவாரு, நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிம்மா, எல்லாரும் கிளம்பி தானே இருக்கீங்க? காருக்கு போலாமா? போலாம். ஹலோ ஹலோ மாம்ஸ், இங்க ஏதோ பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போலயே. அம்மா எங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும்? ஐஷுமா, நாங்க எங்க கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன ட்ரெடிஷனல் வியர்ல வந்திருக்க? நீங்க இந்த ட்ரெஸ் பத்தி கேக்குறீங்களா? ஆமா ஐஷு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போட மாட்டீல, அதான் கேட்டேன். அது ஒண்ணு இல்ல மாமா, மார்னிங் உங்க 3 பேரும் பார்த்தனா ஃபுல் ட்ரெடிஷனல் வியர்ல இருந்தாங்க. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் வினோட ஆஃப் சாரி வாங்கி நான் போட்டிருக்கேன். வர்றா, சும்மா சொல்லக்கூடாது. உனக்கும் ஆஃப் சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பிரசாந்த் மாமா. அகில் மாமா, கார்த்திக் மாமா, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஒருவேளை நல்லா இல்லையோ? சேச்சா, அப்பெல்லாம் இல்ல ஐஷு, ரொம்பவே சூப்பரா இருக்கு. கார்த்திக் மாம்ஸ், நல்லா இருக்கு ஐஷு. சரி ஓகே, இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்ல, அதே மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ எல்லாரும் எங்க கிளம்பிருக்கீங்க? ஷினியா, பிரீத்தி, வினோக்கெல்லாம் ரொம்ப போர் அடிக்குதாமா, அதான் அப்படியே வெளியில கூட்டு போலான்னு இருக்கோம். வாவ், வெளியில போறோமா அப்போ நம்ம? ஆமா ஐஷு. அப்ப மாம்ஸ், நான் இல்லாமலே பிளான் எல்லாம் போட்டுட்டீங்க. ஒருவேளை இப்ப மட்டும் நான் வராம இருந்தேன்னா என்ன விட்டுட்டு போயிருப்பீங்க, அப்படிதானே? சேச்சா, அப்பெல்லாம் இல்ல ஐஷு. எப்படி இப்ப நீ வராம இருந்ததுன்னா கூட நானே உனக்கு கூப்பிட்டுருப்பேன். என்ன அகில் மாமா, உண்மையை சொல்றீங்களா இல்ல உருட்டுறீங்களா? என்ன ஐஷு, என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சேச்சா, சும்மா கலாய்க்கிறதுக்கு தான் மாமா கேட்டேன். தென் நீங்க மட்டும் என்ன விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அந்த ட்ரிப் ஜாலியாவே இருந்திருக்காது. அப்படியா? எதை வச்சு ஜாலியா இருக்காதுன்னு சொல்ற? ஏன்னா என்டர்டைன்மெண்டோட மொத்த ரூமே நான் தானே. இப்போ மேடம் என்ன சொன்னீங்க? நான் இருந்தாதான் இந்த அவுட்டிங்கே ஜாலியா இருக்கும்னு சொன்னேன். ஒருவேளை நான் இல்லைன்னா கண்டிப்பா போர் அடிக்கும்னு சொன்னேன். டேய் ஷாம், நீ வந்துட்டியா? டேய் அமைதியா இருந்துருங்கடா. ஷேண்டா, என்னாச்சு? ஷேண்டா, அவுட்டிங் போறதுக்குலாம் பிளான் போட்டீங்களே, என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களாடா? டே இருமை, இப்பதான்டா பிளானே போட்டோம். அது மட்டும் இல்லடா, எப்பறம் உன்னை விட்டுட்டு போவோம்? போயிருப்பீங்கடா, நான் இல்லைன்னா போயிருந்திருப்பீங்க. டே ஷாம், நம்மளா பிரதர்ஸ், நம்ம எல்லாருமே ஒன்னாதான் இருப்போம். அதே போல எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம். நல்லா சமாளிக்கிறீங்கடா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரிடாப்பா, நீ அவள்கிட்ட தானே பேசிட்டு இருந்தா, அவள்கிட்ட பேசு. என்ன மேடம் சொன்னீங்க? நீங்க இருந்தா தான் அவுட்டிங்கே ஜாலியா இருக்குமா? அஃப்கோர்ஸ், நான் இருந்தா மட்டும் தான் ஜாலியா இருக்கும். ஓ, அப்படி யார் சொன்னது? இது என்ன கேள்வி? எல்லாரும் தான் சொன்னாங்க. அந்த எல்லாருங்கிறதுல நான் இல்ல. சோ வாட், அது உங்களோட ப்ராப்ளம். இல்ல தப்பா சொல்ற ஐஷு, அது எனக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்ல, இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான். ஷாம், என்ன இப்ப எதுக்கு கத்துற? உனக்கு என்ன பார்த்தா ப்ராப்ளம் மாதிரி இருக்கா? ஆஃப் கோர்ஸ், இதுல என்ன சந்தேகம்? அகில் மாமா. ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? மாமா, ஒழுங்கா இந்த அவுட்டிங் முடியற வரைக்கும் ஷாம அமைதியா இருக்க சொல்லுங்க. அன்னைக்கே நான் உன் மூக்கு உடைச்சிருந்திருப்பேன், அகில் மாமா மட்டும் வராம இருந்திருந்தா. ஞாபகம் இருக்குல்ல? ஏய், நான் உனக்கு மாமா மாமான்னு கூப்பிடு. உன்னெல்லாம் நான் ஷாம்னு கூப்பிடுறதே பெரிய விஷயம், இல்ல மாமான்னு வேற கூப்பிடுவேனா? ஆமா, இப்ப எதுக்காக நீ என்ன பார்த்து ப்ராப்ளம்னு சொன்ன? ஆமா, நீ ப்ராப்ளம் தானே. இங்க பாரு ஷாம், இந்த அவுட்டிங்கே ரொம்ப ஜாலியாக்க போறது நான் தான். அப்படியா? நான் ஒரு விஷயம் ஆனஸ்டா சொல்லட்டுமா? என்ன உனக்கு? நீ மட்டும் இந்த அவுட்டிங்ல வராம இருந்தேன்னு வையேன், என்ன? இந்த அவுட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஷாம், திரும்ப திரும்ப என்ன கலாச்சிட்டே இருந்தேன் வை, கட்டுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன். உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? சொல்ல போனா இந்த அவுட்டிங்ல நான் வரனால தான் எல்லாருமே எனர்ஜியா ஃபீல் பண்ணுவாங்க. எது எனர்ஜியா? ஐஷுமா, நாய்ஸ் பொல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கியா? டேய் ஷாம், கொஞ்சம் கம்மியாவே பேசுடா. என்னடா பிரசாந்த், குழந்தையா மேல ரொம்ப பாசம் போல. ஹேய், ஹவ் மேல இருக்க பாசத்துல சொல்லடா, உன்னை காப்பாத்துறதுக்காக சொல்றேன். ஷாம் இவ்ளோ பேசுறான், யாருமே எனக்காக பரிஞ்சே பேச மாட்டீங்க. நான் இந்த அவுட்டிங்கே வரல, நான் போறேன். ஐஷுமா, ஷாம் மாமா உன்னை சும்மா கலாச்சிட்டு இருக்காரு. கினியாக்கா, அவனை எல்லாம் மாமான்னு சொல்லாதீங்க. பின்ன மாமான்னு சொல்லாமா உன்ன மாதிரி அகராதியா ஷாம்னு சொல்லி கூப்பிடணுமா? ஆமா, அப்படிதான் கூப்பிடணும். அவங்க எல்லாம் உன்ன மாதிரி அகராதி கிடையாது, சோ அவங்க எல்லாம் அப்படி கூப்பிட மாட்டாங்க. கினியாக்கா, நீங்களே போயிட்டு வாங்க, நான் வரல. ஹேய், ஓவரா சீன் போடாதுன்னா முதல்ல கார்ல ஏறி இடம் போறதே நீ தான் இருப்ப. இங்க பாரு ஷாம், சும்மா சும்மா என்ன இறடிட்டே இருந்தேன், ஏன் நான் டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட போலயே. அகில் மாமா. சரி சரி, எல்லாரும் காருக்கு போங்க. அகில் மாமா, இந்த ஷாம் கூட எல்லாம் என்னால வர முடியாது. அப்ப அகிலனா, நான் அவ கூட தான் வருவேன். டேய், நீங்க 2 பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா? ஃபர்ஸ்ட் அவனை வாய மூட சொல்லுங்க மாமா. ஐஸ்வர்யா, ஷாம் உனக்கு மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகு. அகில் மாமா, அது வந்து நான் தான் சொல்றேன்ல, மாமான்னு கூப்பிட்டு பழகு. சரி மாமா. என்ன சொன்ன கேக்கல? சிவனா, இந்த அவுட்டிங் முடியறதுக்குள்ள இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். பாருடா, இன்னைக்குள்ள இந்த ஐஸ்வர்யா யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஹலோ ஐஸ்வர்யா மேடம், நீங்க சொன்னது எனக்கு கேட்கவே இல்ல, இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்க. சரி மாமா, போதுமா? நோ இப்படி இல்ல, சிரிச்சுக்கிட்டே ஷாம் மாமா சரி அப்படி சொல்லு. இவனுக்கு இருக்க கொழுப்பெல்லாம் வேற யாருக்குமே இருக்காது. போறடா, உன் கொழுப்பை இன்னைக்குள்ள அடக்குறேன். ஐஷுமா, சீக்கிரம் சொல்லு, உன்னாலதான் டிலே ஆயிட்டு இருக்கு. ஷாம் மாமா, சரி போலாமா? இப்பதான் என் கண்ணுக்கு நீ பொண்ணு மாதிரி அழகா லட்சணமா தெரியற. தெரிவேன்டா, தெரிவேன், இருக்கு உனக்கு இது. என்னடாமா, போலாமா? போலாம் சார். டே அகில், சொல்றா. நீ உங்க எல்லாரையும் கூட்டிட்டு முன்னாடி போடா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் பிரீத்தி கூட்டிட்டு வரேன். என்னடா அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு உனக்கு? டே, என்ன அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன? என்னடா எனக்கு புரியல. அதான் அகில், அந்த எலிவேஷன் ப்ராஜெக்ட், அதை இன்னைக்கே மூவ் பண்ணி ஆகும்டா, அதான் கொஞ்சம் வேலை இருக்கு. சரிடா, முதல்ல வெளியில போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்லடா அகில், அது சின்ன வேலை தான், நானே பாத்துட்டு வந்துடுறேன். லேட் பண்ணிட மாட்டல? இல்லடா, அது ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான், நீங்க ரீச் ஆன உடனே நானும் ரீச் ஆயிடுவேன். ஷோர் தானே பிரசாந்த்? ஷோரா, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி ஓகேடா, குயிக்கா முடிச்சிட்டு வா. சரிடா, அதெல்லாம் வந்துருவேன். பிரீத்திமா, நீ இங்கே இல்லை, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, ஆனா ரொம்ப நேரம் ஆக்கிட மாட்டீங்கல்ல? இல்லம்மா, 2 மினிட்ஸ்ல வந்துருவேன். அப்ப சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா. இப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அகில் சார் கூட போயிருந்திருக்கலாம். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இங்கேயே நிக்க போறோமோ தெரியல. வேற வழி இல்ல, அவர் வர வரைக்கும் இந்த பூக்கார பாட்டிட்டு பேசிட்டு இருக்கலாம். பாட்டி. சொல்லுமா, பூ எது வேணுமா? இல்ல பாட்டி, பூவெல்லாம் எது வேணாம். என்னம்மா பயந்து பயந்து பேசுற? இல்ல பாட்டி, அது வந்து
பயப்படாதம்மா, அதான் நான் இருக்கல. ஏமா நீ மட்டும் தான் தனியா வந்தியா? இல்ல இல்ல பாட்டி, நான் தனியா வரல. அப்புறம் உன் கூட யார் வந்திருக்கா? அது வந்து பாட்டி என்னோட. என்ன பிரீத்தி போலாமா? போலாம் சார். அம்மாடி, உன் புருஷன் ரொம்ப அழகா இருக்கான். புருஷனா? வாட்? என்னையா தம்பி, நீ பாட்டுக்கு உன் பொஞ்சாதியை இங்கே விட்டுட்டு போயிட்ட. அந்த பிள்ளை இவ்வளவு நேரமா பயந்து பயந்து நின்னுட்டு இருந்துச்சு. பொஞ்சாதியா? பிரீத்தி, ஆ இந்த பாட்டி ஏதோ பொஞ்சாதி, லைக் வாட் மீனிங் ஆஃப் பொஞ்சாதி? ஆ, அது வந்து தட் மீன்ஸ் ஒய்ஃப். வாட்? ஒய்ஃபா? ஆமா, அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. சரியா தம்பி? சொல்லுங்க பாட்டி. சரியா, ஜோடி பொறுத்த அருமையா இருக்கியா. ஆனா என்ன ஒண்ணு, உன் பொண்டாட்டி தலையில பூ தான் காணோம். கல்யாணம் ஆன பிள்ளைவெல்லாம் நல்லா அழகு போல 4-5 முழம் பூ வாங்கி வச்சாதான் அழகு. உன் பொண்டாட்டிக்கு ஒரு 2 முழம் பூ வாங்கி குடியா. ஐயோ பாட்டி, அவ வந்து என்னடி நீ ரொம்ப அவலா இருக்க போல. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்கணும்ல, அதான் ரொம்ப அவலா இருக்கேன். ஓ அப்படியா? ஆமா, சீக்கிரம் சொல்லுங்க. நான் யாருன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லலாம் நீ சொல்லு. என்ன அந்த பாட்டி சொன்ன மாதிரி பொஞ்சாதி, யூ லைக் இட்? என்ன விளையாடுறீங்களா? நோ ஐ எம் வெரி சீரியஸ். விளையாடாம சொல்லுங்க. அதாண்டி நான் உங்ககிட்ட கேக்குறேன், என்ன சொல்லலாம்? எப்படி, நீ என்னோட அத்தை பொண்ணுன்னு சொல்லவா, இல்ல நான் லவ் பண்ற பொண்ணுன்னு சொல்லவா? அதுவும் இல்லைனா பாட்டி சொன்ன மாதிரி பொஞ்சாதி. என்ன பிரீத்தி இப்படியே சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? கமான் பிரீத்தி, டெல் மீ, யுவர் சாய்ஸ் இஸ் மை சாய்ஸ். பிரசாந்த் சார், ம் விளையாடாம வாங்க போலாம். ஹிருடி, அந்த பாட்டி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். அப்போ நீங்க இங்கே நில்லுங்க, நான் போறேன். அப்படியா? நீ மட்டும் போறியா? ஆமா, நீங்க தான் வர மாட்டீங்களா, அப்ப நான் மட்டும் தான் போகணும். ஹிருடாமா, இந்த பாட்டிக்கு பதில் சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஐயோ, உங்க கூட பேரு ரோதனையா போச்சு. சரி, சீக்கிரமா சொல்லிட்டு வாங்க. அம்மாடி பொண்ணு. சொல்லுங்க பாட்டி. என்னம்மா, கல்யாணம் முடிஞ்ச பின்னாடியும் தாவணி பாவடை எல்லாம் போட்டுட்டு இருக்க? ஒரு புடவை கிடவை கட்டிட்டு வந்திருக்கலாம்மா. ஐயோ பாட்டி, இவரு இவரு முதல்ல அவங்க உங்ககிட்ட தானே கேட்டாங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட தானே கேட்டாங்க, நீ முதல்ல சொல்லு. ஹலோ, உங்களுக்கு அப்புறம் தான் என்கிட்ட கேட்டாங்க. சோ வாட், முதல்ல நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். அதெல்லாம் முடியாது. சரி தம்பி, உன் பொண்டாட்டிக்கு ஒரு முளை பூ வாங்கி கொடுக்க ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? இல்ல பாட்டி, 2 முழம் பூ கொடுங்க. அப்பா, உன் பொண்டாட்டிக்கு இப்பயாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சே. ஐயோ பாட்டி, அவ என் பொண்டாட்டி இல்ல. ஐயா, பொண்டாட்டி இல்லையா? ஆமா பாட்டி, அவ என் பொண்டாட்டி இல்ல. அண்ணா, என்னையா, சொந்தக்கார பிள்ளையா? அத்தை பொண்ணு பாட்டி. அத்தை பொண்ணு மட்டும் இல்ல பாட்டி, நான் கட்டிக்க போற பொண்ணு. ஓ, கட்டிக்க போற பொண்ணாயா? அப்ப நான் சொன்னதுல தப்பு இல்ல. கட்டிக்கிட்டாதான் பொஞ்சாதின்னு இல்லையா? கட்டிக்க போற பொண்ணும் பொஞ்சாதிதான். ஆமா பாட்டி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். சரி இந்தாயா, இந்த பூவை அவ தலையில வச்சு விடு. தலையிலையா? ஆமாயா, தலையில தான். கட்டிக்க போற பொண்ணுக்கு பூ வச்சு விடுறதெல்லாம் ஒரு பாக்கியம். அந்த விதத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்தா, மாசம் மாசம் நிக்காம அவ தலையில பூவை வச்சு விடு. இல்ல பாட்டி, அது வந்து. பரவாயில்ல, வச்சு விடுங்க. என்னடி, நிஜமாவா? ஆமா, நிஜமாதான், வச்சு விடுங்க. கொடுங்க பாட்டி. பிரசாந்த் சார், இனியா, ஐஷு, வினோ இவங்களுக்கும் போவாங்க. சரிடி பாட்டி, ஒரு 5 முழமா பூ கொடுத்துருங்க. சரியா. ஏயா, என்னையா பாத்துக்கிட்டே நிக்கிற, வச்சு விடு. பிரீத்திமா, அது வந்துமா, பூவை வச்சு விடுவா. ஐய, இங்க நடக்கிற கூத்த பாரு. ஏயா தம்பி, அவ உன் பொஞ்சாதியா? அவ தலையில பூ வைக்கிறதுக்கு நீ எதுக்கு அவகிட்ட அனுமதி எல்லாம் கேக்குற? இல்ல பாட்டி, அது வந்து. ஏயா தம்பி, அவளே உன்னோடதுங்க போது அவ தலையில பூ வைக்கிறது இல்ல. அவளுக்கு புடவையே கட்டி விட்டாலும் தப்பு இல்ல. வச்சு விடியா, எவ்வளவு நேரத்துக்கு கையிலே பூ வச்சிட்டு இருப்ப. சரி பாட்டி, இந்த வைக்கிறேன். பிரசாந்த் சார், இனியா வினோக்கு வாங்கின பூவை என் கையில கொடுங்க. இந்த தரேன் பிரீத்தி. உன் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறை, மலர் சூடும் வயதில் உன்னை மறந்து போவதுதான் முறையா? பிரீத்திமா, பூ கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா தான் சார் இருக்கு. இல்லம்மா, ஏதாவது தப்பா வச்சிருந்தனா கொஞ்சம் சரி பண்ணிக்கோ. எனக்கு முன்ன பின்ன பூவெல்லாம் வச்சுட்டு பழக்கம் இல்ல பிரீத்தி. என்னடி? இல்ல, முன்ன பின்ன பூ வச்சுட்டு பழக்கம் இல்லன்னு சொன்னீங்களே, அதான். என்னடி, நான் உண்மையதான் சொன்னேன், எனக்கு முன்ன பின்ன பூவெல்லாம் வச்சுட்டு பழக்கம் இல்ல. சோ அதான் கரெக்டா வைக்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஓ அப்படியா? சார் வேணும்னா பழகிட்டு வரீங்களா? எது? இல்ல சார், பூ வச்சுட்டுலாம் பழக்கம் இல்லன்னு சொன்னீங்களே, அதான் பழகிட்டு வரீங்களான்னு கேட்டேன். என்னடி நக்கலா? பின்ன நீங்க சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. என்னடி, நான் உண்மையை தானே சொன்னேன். ஆமாமா, நீங்க உண்மையதான் சொன்னீங்க. என்ன, பூ வச்சு முடிச்சாச்சா இல்ல? அதெல்லாம் வச்சுட்டேன். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஹலோ.
பிரசாந்த் சார் உங்களை தான். சொல்லு பிரீத்தி. அதான் சார் என்ன பார்த்துட்டே இருக்கீங்களே. அது அது வந்து அது வந்து அது வந்து நீ எனக்கு என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. சொல்லுங்க பிரசாந்த் சார். சொல்லலாம் விட மாட்டா. பிரசாந்த் சார் இருமா சொல்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க. ஏன் பார்த்துட்டே இருந்தீங்க? பூ வச்சதும் நீ ரொம்ப அழகா இருந்த, அதான் பார்த்துட்டே இருந்தேன். போதுமா? நிஜமாவா? அடியே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்காதேனா? எது தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறேனா? ஆமா தெரிஞ்சுட்டே தான் கேட்குற. நீ பூ வச்சா எப்படி இருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உனக்கு என் வாயிலேருந்து கேட்கணும்னு ஆசை. அதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்க. எது எனக்கு ஆசையா? ஆமா உனக்கு தான் ஆசை. ரொம்ப பண்ணாதீங்க என்ன? யார் ரொம்ப பண்றா? நீ தான் ரொம்ப பண்ற. என் வாயிலேருந்து நீ அழகா இருக்கேன்னு சொல்றதை கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப பண்ற. யாரு நீங்க சொல்ற அந்த அழகா இருக்கேங்கிற வேர்டுக்காக நான் ரொம்ப பண்றேனா? ஆமாடி, இதை நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன? சரி சரி, நானே ரொம்ப பண்றதா இருக்கட்டும். இப்ப கிளம்பலாமா? என்னடி பேச்சு மாத்திரியா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்னதான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சரி சரி கோவப்படாத, கிளம்பலாம். அந்த பாட்டிகிட்ட சொல்லிட்டு வாங்க போலாம். பாட்டி. சொல்லியா தம்பி? அம்மாடி பூவை வச்சிட்டியா? இப்பதான் லட்சணமா இருக்க. தேங்க்ஸ் பாட்டி. சரி பாட்டி, நாங்க கிளம்புறோம். சரியா, பார்த்து பத்திரமா போங்க. உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. ஆமா பாட்டி, அவ அழகுதான். இன்னொன்னு அந்த அழகதான் ரசிக்கவே விட மாட்டா. பிரசாந்த் சார் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையை தானடி சொன்னேன். அமைதியா சொல்லிட்டு வாங்க, கிளம்பலாம். கிளம்பலாம். சரி பாட்டி, நாங்க கிளம்புறோம். சரியா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் கூட்டுற மாதிரி ஆக்ஷன் விட்டுட்டு இருக்கிறது? காலையில இருந்து இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு பாடமா படுத்தி வைக்கிறா. இந்த அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த விளக்கமரம் எடுத்தோம். ஆனா இந்த விளக்கமரத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் கூட்டுற மாதிரி ஆக்ஷன் விடுறது? குனிஞ்சு குனிஞ்சு இடுப்பெல்லாம் வலிக்குது. ஐயோ, யாரோ மெசேஜ் வேற பண்றாங்க. எப்படியும் மெசேஜ் பண்றது வினோமாட தான் இருக்கும். இது என்ன, நம்ம வீடே பேரமைதியா இருக்கு. அம்மா எங்கேயோ கிளம்பி போயிட்டா போல. அதான் இங்க யாரும் இல்லையே, அப்புறம் எதுக்கு போ மாதிரி கூட்டுற ஆக்ஷன்ல இருக்க? அப்பாடி, இப்படி போன் பாக்குறது எவ்வளவு ஜாலியா இருக்கு. கொஞ்ச நேரமாவது நம்ம இருந்தானே போன் பார்க்க விடுவாளா? போன் பாக்குறது என்ன, கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்தாலே விட மாட்டா. கூட்டு பெருக்கு வழக்கு தொவை இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. என்ன செய்ய, நம்ம தலையில இதான் எழுதி இருக்கு. சரி, இந்த வினோமாடி என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்குன்னு பாப்போம். டே கோயிங் டு அவுட்டிங். அடமாடு, நேத்து வரைக்கும் எவ்வளவு சீனை போட்டுக்கிட்டு இருந்தா. வீட்டுல அடைஞ்சு கிடக்கவே கடுப்பா இருக்கு. வீட்டை விட்டு வெளியிலே விட மாட்டாங்க ஊன்னுட்டு இருந்தா. இன்னைக்கு ஜாலியா அந்த மாடு அவுட்டிங் போகுது. எரும மாடு எப்போதுமே அவுட்டிங் போடணும் நம்மளதான் கூட்டிட்டு போகும். இப்ப பாரு, அங்க போனது நம்மள சுத்தமா மறந்துட்டா. எருமை ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கு பாரு. டுடே ஃபுல் வை மூடு. இந்த மாடு ஜாலியா என்ஜாய் பண்ணுது. இதே நம்மள பாரு, கூட்டுற மூடு ஜாமா வளர்க்குற மூடுன்னு பல மோடா இருக்கு. ஆக மொத்தம் அந்த ஜாலி மூடுங்கிறது நம்ம லைஃப்லயே கிடையாது போல. இந்த குட்டிய 4 ஜாமான் தான் கிடக்க, அதை மட்டும் பலக்கி போடுன்னு சொன்னதுக்கு விளக்கமாத்த எடுத்துட்டு வந்து நான் தூக்க போறேன்னா. சரி, அவளாவே இன்னைக்கு அறிவு வந்து தூக்குறேன்னு சொல்றாளேன்னு நானும் அமைதியா இருந்தா, இந்த குட்டி வேலையை பார்க்காம போன் பார்த்துட்டு நிக்கிறா. அதான் ஊர்ல எல்லா பள்ளியும் எப்படி இருக்கு. இந்த குட்டிய பாரு, தாய்காரியை எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் நிக்குது பாரு. ஷவுட்டு பூமாரி, பூமாரி மாடு, ஒரு மனுஷி வந்து இந்த கத்துறனே எங்கேயாவது அணக்கம் கட்டுறாளா பாரு. அப்படியே எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறா பாரு. அதானே நான் கூப்பிடறதுலாம் எப்படி காலில் விழுக்கும். அதான் போன்லயே முழுகி கிடக்காளே. இந்த இனியாக்கா என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கோம்? ஏட்டி என்ன இது, என்னவா? இந்த குட்டிக்கு வர வர நம்ம மேல இருக்க பயமே போயிடுச்சு. ஏமா பூமாரி, என்ன அண்ணன் என்னம்மா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்? அவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்க போறான்? புல்லுன்னு அங்கிள் மாதிரி மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான். அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அதெல்லாம் நீ எப்படி பாப்ப? எவனாவது கிழிஞ்ச பேண்ட் மாட்டிக்கிட்டு தலையில கலர் கொள்கிஞ்ச மாதிரி கலர் அடிச்சுக்கிட்டு கால்னு கத்துவான். அதெல்லாம் விரும்பி பாப்ப. ஆக மொத்தம் இந்த காலத்து பிள்ளைவா இந்த போன்ல இருந்து நல்லதெல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. எதெல்லாம் நாசமா போறதுக்கு இருக்கோ அதுதான் எடுத்துக்குதுங்க. நான் இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னுமே என்னை நிமிந்து பாக்குறாளா பாரு. அந்த அளவுக்கு அந்த போன்ல முழுகி கிடக்கா. ஏட்டி பூமாரி, இப்ப மட்டும் நீ இந்த போன் ஆஃப் பண்ணல, சீவாங்கட்ட பிய அடிச்சு பேத்துருவ சொல்லிட்டேன். யார் அந்த கிராஸ்டர்? அம்மா ஷவுட்டி, கூட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படிதான் டெய்லி போன் பார்த்துட்டு நிக்கிறியா? எம்மா, எப்பம்மா நீ வந்த? டொக்குன்னு அந்த போனை தட்டி ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டேன். சேட்டி, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ஒரு 4 ஜாமான் தான் கிடக்கு, அதை மட்டும் விலக்கி போடுன்னு தானே சொன்னேன். நீ என்னடி சொல்லிட்டு வந்த? நான் போய் வாசல தூக்க போறேன், கொள்ளைய தூக்க போறேன்னு தானே சொல்லிட்டு வந்த. இதுதான் நீ தூக்குற லட்சணமா? இல்லம்மா, அது வந்துமா வினோ போன் அடிச்சம்மா. அப்புறம் அதாம்மா, அவள்கிட்ட பேசுறதுக்கு தான் போன் எடுத்தேன்.
அப்படியே செவிட்ட காட்டி நாலு அரைஞ்சேன்னு வைக்கி காதெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துரு பாத்துக்க. இன்னைக்கு ஃபுல்லா எல்லா வேலையும் நீ தான் பாக்குற. அதை விட்டுட்டு எங்கேயாவது பறக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க பூமாரி காலு கையெல்லாம் முறிச்சு போட்டுரும் சொல்லிட்டேன். அந்த பெரிய வட்டைக்கு ஃபுல்லா துணி இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு போய் ஆத்துல துவைச்சுக்கிட்டு வர. என்னட்டி ஆவுன்னு இழுத்துட்டு இருக்க? எம்மா என்னட்டிலாம் அவ்வளவு துணி துவைக்க முடியாதுமா, கை கால்லாம் வலிக்கும். இது ரொம்ப நல்ல கதையா இருக்குட்டி. வயசு புள்ள நீ அந்த துணியை துவைச்சா உனக்கு கை கால் வலிக்கும். வயசானா அந்த துணியை டெய்லி தான் துவைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் மட்டும் வேலை பக்கத்துக்கு மாச்சப்பட்டேன்னு வையி, இப்படி டெய்லி ஒரு துணி போட்டு அவுக்க முடியாது உன்னால. அப்படியே கை கால்லாம் நோகாம அந்த போனே கெதின்னு கிடந்தனா சுகமா இருக்கும். கொஞ்ச நேரம் போன் பார்த்தது ஒரு குத்தோன்னு மொத்தமா முடிச்சு விடுறாளே இந்த அம்மா. எப்படிதான் இந்த ஆந்த கண்ணிக்கு நம்ம போன் எடுக்கும் போதெல்லாம் அவளுக்கு மூக்குல வெறுக்குதோ தெரியல, கரெக்டா வந்துடுறா.